நான் முதலாக நாடாளுமன்றத்துக்கு செல்லுகிற போது ஒரு உறுதி எடுத்துக் கொண்டேன். நமக்காக பேசுவதற்கு நாதி இல்லை என்று யாரெல்லாம் இந்த நாட்டிலே கவலைப்படுகிறார்களோ, நம் ஓல குரலை எடுத்து சொல்லுவதற்கு எவரும் இல்லையே என்று வேதனைப்படுகிறார்களோ, ஆதரவற்றவர்களாக திக்கற்றவர்களாக எவரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ அவர்களுக்காக நான் பேசுவேன் நாடாளுமன்றத்திலே என்று சொன்னேன். அரசியல் வாழ்விலும் அறவழி கண்டவன், அரசியல் வாழ்விலும் அறவழி கண்டவன், மாண்புகள் உள்ளவன், அதிநலம் கொண்டவன், அரங்கம் அதிர்ந்திடும் பேச்சாளி, அவன் அழகிய தமிழுரை பேச்சாளி, ராஜ்ய சபையில் ராஜ்யம் செய்தவன், டெல்லி கோட்டை